வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடித்த 100வது படம் எது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது படம் ஒளிவிளக்கு. தயாரிப்பு ஜெமினி ஸ்டுடியோ, இயக்குனர் சாணக்கியா, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சவுகார் ஜானகி. இது 1968 வெளிவந்த படம். அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த 100வது படம் நவராத்திரி. தயாரிப்பு விஜயலட்சுமி பிக்சர்ஸ், இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், இசை கே.வி. மகாதேவன். இதில் சிவாஜி அவர்கள் 9 வேடமிட்டு நடித்திருப்பார். அவர் கூட சேர்ந்து நடித்த நடிகர்கள் சாவித்திரி, நாகேஷ், மனோரமா. இது 1964 வந்த படம். அடுத்தது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர் நடித்த 100வது படம் பேர் சீதா. தயாரிப்பு ராஜலட்சுமி பிக்சர்ஸு, இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், இசை கே.வி. மகாதேவன், நடிகர்கள் ஜெமினி கணேசன், சாவித்திரி, கே.ஆர். விஜயா, நாகேஷ். இந்த படம் 1967 வெளியான படம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் அழைக்கப்படும் ஜெய்சங்கர். இவர் நடித்த 100வது படம் இதயம் பார்க்கிறது. தயாரிப்பு இளங்கோ வீரப்பன், இயக்குனர் ஏ. ஜெகநாதன், இசை டி.ஆர். பாப்பா, நடிகர்கள் ஜெயசித்ரா, மனோரமா. இந்த படம் 1974 வெளியானது. அடுத்ததாக பார்க்க போகிறது நவரச திலகம் முத்துராமன் அவர்கள் நடித்த 100வது படம் குரு. இது ஆக்சுவலாக ஹீரோ கமலஹாசனாக இருப்பார். அவர் சேர்ந்து இவர் வில்லன் கரெக்டாக பண்ணியிருப்பார். இந்த படம் தயாரிப்பு ஆர்.சி. பிரகாஷ், இயக்குனர் ஐ.வி. சசி, இசை இளையராஜா, நடிகர்கள் முத்துராமன், கமலஹாசன், ஸ்ரீதேவி. இது 1980 வெளியான படம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மார்க்கண்டேயன் என்று அழைக்கப்படும் சிவகுமார். இவர் நடித்த 100வது படம் ரோசாபுர விக்ககரி. தயாரிப்பு திருப்பூர் மணி, இயக்குனர் தேவராஜ் மோகன், இசை இளையராஜா, நடிகர்கள் சிவகுமார், தீபா, சிவச்சந்திரன். இந்த படம் 1979 வெளியானது. அடுத்ததாக பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 100வது படம் பேர் ராகவேந்திரா. தயாரிப்பு கவிதாலயா, இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன், இசை இளையராஜா, நடிகர்கள் ரஜினி, லட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், டெல்லி கணேஷ், விசு. இந்த படம் 1985 வெளியான படம். அடுத்ததாக பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடித்த 100வது படம் பேர் ராஜபார்வை. தயாரிப்பு கமலஹாசன் பிரதர்ஸ், இயக்குனர் சீனிவாச ராவ், இசை இளையராஜா, நடிகர்கள் கமல், மாதவி. இந்த படம் 1981 வெளியானது. அடுத்ததாக பார்க்க போகிறது கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன். இவருக்கு 100வது படம். இந்த படத்தை தயாரித்தவர் இப்ராஹிம் ராப்தர், இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி, இசை இளையராஜா, நடிகர்கள் விஜயகாந்த், சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான். இதில் மன்சூர் அலிகான் அறிமுக நாயகனாக இருந்திருப்பார். இந்த படம் 1991 வந்தது. இந்த படத்துலேருந்து தான் விஜயகாந்துக்கு கேப்டனுங்கிற ஒரு பட்டம் கிடச்சிது. அடுத்ததாக பார்க்க போகிறது நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்த 100வது படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். தயாரிப்பு ஜி. வேணுகோபால், இயக்குனர் விக்ரமன், இசை எஸ்.ஏ. ராஜ்குமார், நடிகர்கள் கார்த்திக், ரோஜா, ரமேஷ் கண்ணன். இவர் கூட கெஸ்ட் ரோல் அஜித்குமார் பண்ணியிருப்பார். இந்த படம் 1998 வெளியான படம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இளைய திலகம் பிரபு. இவர் நடித்த 100வது படம் ராஜகுமாரன். இது அவங்களோட சொந்த தயாரிப்பு. இந்த தயாரித்தது சிவாஜி புரொடக்ஷன், இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார், இசை இளையராஜா, நடிகர்கள் பிரபு, மீனா, நதியா, நாசர். இந்த படம் 1994 பொங்கல் வெளியான படம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர் நடித்த 100வது படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை. தயாரிப்பு எம். ராமநாதன், இயக்குனர் பி. வாசு, இசை இளையராஜா, நடிகர்கள் சத்யராஜ், சோபனா, கவுண்டமணி. இது 1989 வெளியான படம்.
அடுத்து நாம் பார்க்க போகிறது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். படம் தலைமகன். தயாரிப்பு ராடன் மீடியா ஒர்க். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் அவரே தான் பண்ணியிருப்பார். சரத்குமார் அவர் பண்ணியிருப்பார். இசை ஸ்ரீகாந்த் தேவா. இவர் கூட சேர்ந்த நடிகர்கள் சரத்குமார், நயன்தாரா, வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2006 வெளியான படம். அடுத்த நாம் பார்க்கும்போது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த 100வது படம். இந்த படத்தின் பேர் மன்னவர் சின்னவர். தயாரிப்பு கலைப்புலி எஸ் தானு. இயக்குனர் PN ராமச்சந்திர ராவ். இசை கீதா பிரியன். நடிகர்கள் சிவாஜி கணேசன், அர்ஜுன், சௌந்தர்யா, மகேஸ்வரி. இந்த படம் 1999 வெளியான படம். அடுத்ததாக பார்க்க போகிறது பழம்பெரும் நடிகர் NS கிருஷ்ணன். அவர் நடித்த 100வது படம் எதுன்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி.